வெல்கம் டு என்ன சேனல்? வெல்கம் டு ஒண்டிக்கட்ட vlogs. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எல்லோரும் இங்கே ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸு பின்னாடி இடித்து அப்புறம் போயிட்டிங்கன்னா நாங்கள் கம்பெனி பொறுப்பே இருக்காது. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். யாரோட ஷூட்னா தான் நம்ம தலைவர் போஸ் பாண்டி. போதும் இப்போ வந்து எங்கே ஷூட்னா ட்ரெயினில் ஃபுல் ஷூட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரெயின் வந்து 6 o'clock ட்ரெயின். மறந்துட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. காலையில் ஷூட்டுன்னு சொன்னானுங்க. நானும் கிளம்பிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்தேன். இது இவ்வளோ நேரம் 18+ கண்டென்ட் பேசிட்டு இப்போ அப்படியே மாற்றிட்டு இப்போ வந்து கேமரா தானே மாற்றிட்டு அதான் அது கை நடுங்கும். ஏன்னா நைட்டு குடிச்சு சரக்கு அப்படி தான் நடுங்கும். அதாவது இவர் தான் வந்துட்டு இருக்கிறதுலே கண்டென்ட்டு. இவர் எப்படின்னா வந்துட்டு எடுக்கிற இதெல்லாமே வந்துட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் இவரே ரொம்ப டீட்டெயிலாக போகாதுன்றாரு. அப்படியே கேமரா அப்படியே அங்கே திருப்புங்க. அவர் டீ வாங்கிட்டு இருக்காரு. கை கை காட்டுங்க. கை இங்கே காட்டுங்க, அங்கே காட்டாதீங்க. வாங்க அடுத்து யார் யார் இப்போ இன்னும் யார் யார் சார் ஹீரோயின் இப்போதான் நைட்டு பஸ் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. What bro? It's very wrong bro. ப்ரோ இப்போ நீங்கள் ஷூட் எடுக்க போகிறீங்க ஆஃப்டர் லாங் டேஸ். எப்படி 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 என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சரி ஒன்றும் சொல்ல வேணாம் கம்முன்று. சரிடா போலவாடு. என்ன எப்பன்னா இப்போ என்னன்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படியே வாங்க. டிஸ்கஷன் இல்லை, லைட்டிங் மட்டும் பத்தல கொஞ்சம். லைட்டிங் கொஞ்சம் பத்தல. அடுத்து ஷூட் எடுக்கும் அந்த சைடு போயிடுவோம்னு நினைக்கிறேன். முக்காடு போட்டாங்க காலையில் ஒருத்தங்க. இதுலயே தெரியும் ப்ராஜெக்ட் முக்காடு ஓட்டு பாப்பா. இதுதான் கேட்டாங்க. சரி உட்காருங்க. நீ கேட்கணும்னா பண்ணி காட்டணும். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். இப்போ என்ன வெங்காயத்தெல்லாம் பண்ணுறது முன்னாடி உன் வயசு அவன் வயசு ஹெவியா இருக்குது. அதனால வயசு அதிகமாக இருக்குது. சாரி நான் வேற ஏடிடா. போதுண்டா ஏன்டா. இவருங்க ஃபுல்லாக அதை மாற்றிக்கோங்க. சரி அவ்வளோதான். அந்த கண்ணு மட்டும் தான் தெரியணும். சிரிச்சு வந்தீங்க சாப்பிட்ல. இதே நீங்கள் வந்து நீ ரோல் பண்றியா இல்லையா? சரி இப்போ என்னன்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா எங்க டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் தான் எங்க டைரக்டர். இல்லடா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனால சரியா தெரியல. இவன் வந்து மியூசிக் டைரக்டர். அப்படி நீ வேணா சொல்லிப்பான். சரி நான் என்ன சொல்றேன், ஷூட் எடு. இப்போ லாக் எடுக்க வரைக்கும் எப்படி இருக்கும்? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தலை தெரிக்க 2 பேரும் ஓட போறீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ நான் பேசுறது ரெக்கார்ட். சரிப்பா என் மேலதான் பாட்டு. சரிங்களா? ஆனா என்னன்னா 6 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு ஷூட்டு. நான் எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் பேசுவார். ரொம்ப அருமையாக கோத்துட்டு இருக்கீங்க தம்பி. கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொன்னால் அப்புறம் அவங்களும் ஓடிடுவாங்க. சரி எல்லாம் காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு இந்த ஷூட்டை நல்லா ப்ரிப்பேராக போகலான்னு சொல்லி எல்லாம் டெடிக்கேஷனோட டிடி கேஷனோட எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம். டீயும் ஃப்ளாஸ்கில் இருக்குது.
தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். நீங்க கேமரா தானே எடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் திடீர்னு உள்ள வரீங்க? ஸோ ஷூட் நல்லபடியாக முடிக்கணும் இன்னைக்கு. எல்லாரும் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோம், பெஸ்ட்டாக வரும் பாருங்க. அப்புறம் வந்து முக்கியமாக எங்கள் சேனலில் வந்து ஹீரோயினை வந்து இன்ட்ரோ பண்ணுறோம். தம்பி கொஞ்சம் லைட் அப்படியே திருப்புங்க. இவங்க தான் ஹீரோயின் ஃபேஸை காட்டுங்க. எங்களுக்காக வந்து இவங்க கோயம்புத்தூர்லேருந்து நல்லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இன்னைக்கு தான் இதுக்காக 1 o'clock கிளம்பி வந்தது. அப்படியே ஒரு நிமிஷம் இங்கே ஒரு நாய் ஒரு பண்ணிருக்குது, கொஞ்சம் அப்படி திருப்பி கேமராவை. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா எப்போ பார்த்தாலும் சோறுன்னு ஷூட் சீனே எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து கவரை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல இவர். அவர் அப்படித்தான் விட்டுருங்க. One eternity later. ஓகே, ஃபைனலாக வந்து இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஷூட்டை நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டோம். என்ன ஹைலைட்னா ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள எடுத்து முடிச்சிட்டோம். அது ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் இந்த ஷூட் வந்து எங்கள் டீமுக்கு பயங்கர சவாலாக இருந்தது. ரன்னிங் ட்ரைனில் ஷூட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய சவால். அது ஒரு நடிப்பாங்கிறத பெரிய சவால். அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நீங்கள் டேரக்டர் தானே பார்த்துக்கலாம். Few moments later. ஒருத்தன் எதுக்கு வந்தனே தெரியாம அவன் பேசஞ்சராகவே ஆயிட்டான். வந்து அங்கே தூங்கினவன் இங்கே தான் எந்திரிச்சிருக்கான். ஆமா, டேய் டேரக்டர், ஈரோட்டில் தூங்குனது இருக்கிறாரு. இங்கே வாடா. ஸோ எப்படியோ ஃபைனலாக ஒண்டிக்கிட்ட வந்து ஒரு விளாகும் பண்ணிட்டோம், அட் த சேம் டைம் ஷூட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொல்லுங்க ஹர்ஷாத், இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல்? விளாக் ரிலீஸ் எல்லாம் கொண்டுருவானே. சொல்லுங்க ஹர்ஷாத், இந்த தருணத்தில் இல்லை நானே தருவேன். சொல்லுங்க டேரக்டர். தருவார்ல, ஏன் வாங்குறேன்? சொல்லுங்க டேரக்டர், இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா ஒரு ஷூட்டை எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாமே வந்து தலைவலி ஆயிடுது, ஓகேவா? ஆனால் இவ்வளோ தூரம் வந்து முன்னாடியே ஒரு ஷூட் பண்ணி அது ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த ஷூட்டாவது வந்து கரெக்டாக நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும். இல்ல ஷூட்டு எடுத்தது ரிலீஸ் ஆகிறது அது வேற விஷயம் இல்ல, முதல்ல இந்த பிளாக் எடுத்தது ரிலீஸ் ஆகுதுன்னு தான் வேட்டேன். அது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். உங்களுக்கு இன்னொன்னு காட்டணும். ரெட்டை கதிரே இதோ மியூசிக் டைரக்டர், ஒண்டிக்கட்ட சேனலோட மியூசிக் டைரக்டர். நம்ம ஒண்டிக்கட்ட சேனலில் கண்டிப்பாக வந்து லைக் போடுறதுக்கு எல்லாம் லைக் நம்ம ஒண்டிக்கட்ட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான். ஆமாம்.